ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹிட் லிஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல அவங்க அசிஸ்டன்ட் சேர்ந்து டைரக்ஷன் பண்ணியிருக்க படம். இதுல விஜய் கனிஷ்கா, சரத்குமார், கௌதம் மேனன் அப்படின்ட்டு பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான ஒரு பர்சன். அவர் ஐடில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு எந்த விதமான தீய செயலையும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோளோட இருக்கவரு. அவரு அவங்க ஃபேமிலியோட ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தங்கச்சி, ஒரு அம்மா. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ வந்து நான் மாஸ்க் மேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அம்மாவையும் கடத்திட்டு போயிடுறான். கடத்திட்டு போயிட்டு நீ ஒருத்தவங்களை கொன்னாதான் இவங்களை நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். அந்த வில்லைங்க நம்ம ஹீரோட ஃபேமிலியை தூக்கிட்டு நம்ம ஹீரோவை பண்ண சொல்றாரு. அப்படி யாரை கொலை பண்ண சொல்றாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இந்த ஹிட் லிஸ்ட். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் சினிமாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படத்திலே வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு நம்ம ஹீரோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்க கௌதம் மேனனா இருக்கட்டும், சரத்குமாரா இருக்கட்டும், இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்திருந்தாலும் அது ஸ்கிரீன் பிளேல இவங்க பயங்கர எங்கேஜிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. படத்துல வந்து அந்த தங்கச்சி அம்மாவையும் கடத்துல இருந்தே படம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருது. அதுல இருந்து படம் எண்டு வரைக்குமே ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு தரமா போயிட்டு இருக்கு படம். இந்த படத்துல என்னதான் காமெடி ஆக்டர்ஸ் இருந்தாலும், ஹீரோயின் இருந்தாலும் அதெல்லாம் பெருசா இவங்க ஃபோக்கஸ் பண்ணல. ஜஸ்ட் ஹீரோட இன்ட்ரோடக்ஷனுக்கு மட்டும் அவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாவே ஸ்டோரியில டிராவல் ஆயிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங்கும் தரமா எழுதியிருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோட கேரக்டரா இருக்கட்டும், அவர் ஒரு அப்பாவி, அவர் எந்த தீய செயலுமே செய்ய மாட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு அவரோட கேரக்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும். ஒரு ஏசிபியா சரத்குமாரோட கேரக்டரா இருக்கட்டும், அதே மாதிரி வில்லனோட கேரக்டரா இருக்கட்டும், எல்லாரோட கேரக்டருமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நீட்டுக்கு எதிராக ஒரு சில டயலாக்ஸ் வருது, அதுவும் ஓகேவா இருக்கு. இந்த படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பயங்கர சவுண்டான ஒரு படமா இருக்கு. சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு எங்கேஜிங்கான ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.